friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்ய போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம என்னன்னா கொழுக்கட்டை, அவல் உப்புமா, சுண்டல் அது மட்டும் இல்லாம இது என்ன இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா பாசிப்பருப்பு பாயாசம். அதாவது லாஸ்ட்ல நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பவே செஞ்சு வச்சனா கொஞ்சம் காஞ்சு போய்டும். அதனால ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்ய போறோம்னா சுண்டல், அவல் உப்புமா, பாசிப்பருப்பு பாயாசம் இதெல்லாம் என்னன்னா செஞ்சு நம்ம அப்படியே ஓரத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதனால பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணிரலாம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணனும்ங்கறத நான் அதாவது ஈஸியா எப்படி பண்ணனும்ங்கறத நான் இப்ப சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இது 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறோம். இது பச்சை வாசம் போற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசம் வரணும். அப்பதான் அந்த பாயாசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லனா பச்சை வாசம் அடிக்கும். இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஒரு கரண்டியில் இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு கொஞ்சமாக வெல்லத்தில் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடிச்சிட்டு பாயாசத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கடையில் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அதாவது முந்திரி, திராட்சை தாளிச்சு கொட்டிக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை கற்பூரம் பிடிக்கும்னா பச்சை கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுவே போதும். இப்போது நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கோம். நல்லா பொன்னிறாகட்டும். திராட்சை ஒரு 15. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. ரெண்டாவது நம்ம செய்ய போகிறது அவல் உப்புமா. இதுவும் என்னென்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே செய்ய வேண்டாம். அதனால நம்ம ரெண்டாவது அவல் உப்புமா எடுத்துருக்குறோம். அவல் உப்புமா என்னென்னா லேஸ் அவல் எடுத்துக்கோங்க. அதை ஒரே ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 3 to 5 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டோன்னா நல்லா பஃபி மாதிரி ஆகிடும். அதாவது என்னென்னா புசு புசுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். அதாவது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இது கூட என்னென்னா நம்ம லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவல் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். இது தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி லேஸ் அவல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, வேர்க்கடலை ஆப்ஷனல் தான். நம்ம லாஸ்ட்டில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன். நம்ம கூடவே வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் ஊறியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம்.
லெமன் புளிஞ்சுனா கரெக்டாக இருக்கும். இப்போது லெமன் எடுத்துட்டோம். இதுக்கு ஒரு அரை லெமன் எடுத்துருக்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அவல் உப்புமா ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சது பாசிப்பருப்பு பாயாசம், ரெண்டாவது அவல் உப்புமா, மூணாவதாக செய்ய போகிறது சுண்டல். அதாவது எந்த சுண்டல் வேணாலும் எடுத்துக்கலாம். பச்சை பயிறு சுண்டல் எடுக்கலாம், கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் நான் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணது வந்து வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துருக்கிறேன். அது வந்து 8 hours சோக் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இது ஆல்ரெடி வந்து 8 hours வந்து சோக் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு. தண்ணியை வடிச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நம்ம தாளிக்கிறதுக்கு அது போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, ஒரு ஈர்த்து கருவேப்பிலை. சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வெடிக்கும். ஆல்ரெடி நம்ம சுண்டல் வடித்து வச்சுருக்கிறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம் தேவையில்லை, ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனாலே போதும். அதாவது தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு சுண்டல். அதாவது கீழே பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இருக்காது, நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து என்னென்னா தேங்காய் போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பிளேட்டில் மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. நாலாவதாக நம்ம செய்ய போகிறது மசால் வடை. இதுக்கு வந்து என்னென்னா கடலைப்பருப்பு நம்ம ஆட் பண்ணாமல் வடைப்பருப்புனே கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த வடைப்பருப்பு தான் இது. இப்போ இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம வடைப்பருப்பு ஊற வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு 150 grams ஊற வச்சுருக்கிறேன். அதாவது கடலைப்பருப்பு கிடையாது, இது வந்து வடைப்பருப்புனே தனியாக இருக்குது. இது கூட நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 1, சோம்பு. ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா பட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியில் நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்சியில் இஞ்சி, வரமிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, பச்சை மிளகாய் இதை வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறம் நம்ம வடைப்பருப்பை அடிச்சுக்கலாம். தண்ணி வந்து வடித்து வச்சுக்கோங்க. இந்த வடைப்பருப்பு வடைக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மூடி அரைச்சிக்கலாம் திருப்பியும். இந்த அரைச்ச இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கிறேன். ரெண்டாவது அரைக்கிறது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டுனா பார்த்திங்கன்னா நல்லாவே, அதாவது முழு பருப்பு இருக்கணும், அரைச்ச பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருந்தால் தான் வடை வந்து நல்லாயிருக்கும். மீதி இருக்கிற பருப்பையும் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், இல்லைனா எண்ணெய் நிறையா குடிக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டோம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பருப்பு இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது வடைப்பருப்புனே தனியாக இருக்குது. அவ்வளோதான், வடைக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வடை தட்டி வச்சுக்கலாம். இப்படியே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 வடை அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்துடுச்சு. நம்ம இது வந்து சும்மா சின்ன சின்னதாக உருண்டைகளாக போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா பக்கோடா மாதிரி இருக்கும். இந்த இதை வந்து என்னென்னா நீங்கள் வடகரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கிறோம். இது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மசால் வடை ரெடி.
விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன பலகாரம் செஞ்சோங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். ஒருவன் தன்னுடைய நலனை விரும்பினால் அவன் எத்தகையதொரு சிறிய தீய செயலிலும் ஒருபோதும் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும்.